பிரைஸ் லார்ட். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Timothy chapter 2 and verse 5. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான். மல்யுத்தம் மாத்திரம் இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்தந்த ஸ்போர்ட்ஸுக்கு என்று சொல்லி சில ரூல்ஸ் உண்டு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் வெற்றி கோப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் எடுத்தப்போமே, ரன்னிங் ரேஸில் எல்லாருக்கும் ஒரு ட்ராக் கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் அந்த லைனுக்குள்ளே அந்த ட்ராக்குள்ளே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ராக்கில் தான் போய் முடிக்கணும். அப்போ தான் அவங்களால வெற்றி கோப்பை சூட முடியும். ஆனால் ஒருவேளை இல்லை, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு எதிர்பார்த்து வேற ஒருத்தரோட ட்ராக்கில் இங்கும் அங்குமாய் நம்ம ஓடி போயிட்டு முடித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கோப்பை கிடைக்காது. ஏன்னா அவங்கவுங்களோட ட்ராக்கில் ஓடி முடிக்கிறவங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும். அது ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லை லாஸ்ட் வந்தாலும் சரி, அதை தான் கணக்கில் எடுப்பாங்களே தவிர ட்ராக் மாறி ஓடினா நம்ம டிஸ்குவாலிஃபை ஆக்கப்படும், அந்த பந்தயத்திலேயே தகுதியற்றவர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்படும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையின் ஓட்டமும் அப்படி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் உண்மையாகவே நீதியின் வழியில் ஓடும்போது நமக்கு தடைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம். ஆனால் நம்முடைய ட்ராக்கில், நம்முடைய பாலிசியில் யார் ஒரு கோட்பாட்டோடு கூட, ஒரு ரூல்ஸோடு கூட நீதியின் வழியில் ஓடுறாங்களோ, அங்கே ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, லாஸ்ட்டு வந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அவங்க வாழ்ந்து அவங்கள ஓடி முடிக்கலாம். ஆனால் நான் சீக்கிரம் வளர வேண்டும், சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், சீக்கிரம் பெருமை வர வேண்டும், புகழ வேண்டும் என்று சொல்லி இங்கும் அங்குமாய் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து எப்படி வேணால் வாழலாம் என்று சொல்லி அநியாயமாய் வாழ்ந்து முடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஸ்போர்ட்ஸில் எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களோ அப்படியாய் கடவுளுடைய பார்வைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலிருந்து டிஸ்குவாலிஃபை ஆக்கப்படுவோம். நம்ம கடவுளின் பார்வைக்கு அருவருப்பாய் தோன்றுவோம். எனவே நம்ம ஓடுறது முக்கியம் இல்லை, ஆனால் நம்மளுடைய நீதியின் வழியில், கடவுளுக்கு பிரியமான வழியில் ஓடுறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அப்படி நம்ம இந்த மல்யுத்தத்தை போல, இல்லை ஒரு ரேஸை போல வாழ்க்கையிலும் கடவுளை பின்பற்றி அவர் கொடுத்த கட்டுப்பாட்டுகளோடு கூட நீதியின் வழியில் நம்ம ஓட்டத்தை ஓடுவோம் என்று சொன்னால், நம்ம ஸ்லோவாக போனாலும் சரி, லாஸ்ட்டில் போனாலும் சரி, நிச்சயமாய் கடவுளின் பார்வைக்கு கடவுளுடைய வழியில் வெற்றி மகுடத்தை கடவுள் நமக்கு சூட்ட போதுமானவராக இருக்கிறார். எனவே நீதியின் வழியில் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுவோம், கடவுளுக்கு பிரியமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ and God bless you.